இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் சொந்தமா ஒரு போர் விமானத்தினுடைய இன்ஜினை எந்த நாட்டின் உதவி இல்லாம தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, யூஎஸ், பிரான்ஸ், யூகே இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் இணையணும் அப்படின்னு சொல்லி 40 வருஷமா கனவு காண்டிருக்காங்க. பட் அந்த கனவு நனைவாகாம போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா காவிரி இன்ஜின் வெர்சன் 2.0 அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமா இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய போகுது. இந்தியா இதற்காக ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் மூலமா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த காவிரி இன்ஜின் மூலமா வருங்காலத்தில் எந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரப்போகுது, சைனா, பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டையுமே கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா இந்தியா என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா காவிரி இன்ஜின் அப்படிங்க சொல்லப்படக்கூடிய வெர்சன் 2.0 அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமா இந்தியா கட்டாக் UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்மேண்ட் காம்பேக்ட் ஏரியர் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை, ட்ரோன் ப்ராஜெக்டை இந்தியா எடுத்து ரொம்ப வேகமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய பியூட்டி என்னப்பா அப்படின்னு பார்த்தா, இது எதிரினுடைய கண்ணில் விரல் விட்டாட்டிட்டு ஈஸியா தப்பிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும் சொல்றாங்க. அதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, அமெரிக்காவினுடைய F-35 எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா, எதிரினுடைய ரேடார் கூட கண்ணில் தட்டுப்படாம ஈஸியா தப்பிச்சு எஸ்கேப் ஆகும்ல, அதே வேலையை தான் இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் பண்ண போகுது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதை தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான பியூட்டி என்னன்னா, ஆளே இல்லாம தன்னிச்சையா செயல்பட போகுது. இது யாருதான் டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதுவே ஃபைனல் டிசிஷன் எடுக்கும். இதுல இருக்க ஒவ்வொரு கமாண்டையும் கீழே இருக்க கண்ட்ரோல் ஸ்டேஷன் கொடுத்து தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இதுல ஆளே இல்லாம தன்னிச்சையா செயல்படுற காரணத்தினால எதிரியினுடைய எல்லைக்குள்ள போயிட்டு, இன்னும் சுருக்கமா சொல்ல போனா சைனா, பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டினுடைய எல்லைக்குள்ள போயிட்டு எந்த பகுதியை அடிக்கணுமோ ஈஸியா அடிச்சுட்டு வரும். அதுவும் பர்டிகுலரா பின் பாயிண்ட் அக்யூரசியோட துல்லியமா தாக்குறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். ஆக்சுவலா இது துல்லியமா தாக்குறதுல எதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, முக்கியமான கிளைட் பாம்ஸ் ஆகட்டும் அல்லது ட்ரோனுடைய ஒரு முக்கியமான மிசைல் ஆகட்டும், இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ருத்ரம் ஏவுகணை, இந்த மாதிரி பல்வேறு ஏவுகணைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஏவுகணையை இதுல இன்டகிரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா என்னுடைய டேக் ஆஃப் வெயிட் ஜஸ்ட் ஒரு 13 டன் தான். அது மட்டும் இல்லாம அடிஷனல் பேலோட், அதாவது வெப்பன் ஆகட்டும், பாம்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா 1 டன்ல இருந்து 2 டன் அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை தாண்டி இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது கிட்டத்தட்ட ஒரு 10,000 மீட்டர் அடி உயரம் வரைக்கும் போயிட்டு எதிரியை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இந்த கிளைட் பாம் போறதாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை இதன் மூலமா தொடர்ந்து செய்ய முடியும். ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம ட்ரோனை என்ன பண்ணோம், வெளிநாட்டுல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் கரெக்டா சொல்லணும்னா அமெரிக்காவினுடைய MQ-9B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோன் ஆகட்டும், இஸ்ரேலினுடைய ஹெரான் ட்ரோன் ஆகட்டும், இந்த மாதிரி ட்ரோனை தான் இது வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். பட் இதுக்கு மேல அதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இந்தியாவில் சொந்தமாவே நம்மளே உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் எப்ப சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவுட்புட் ஆகிறதுக்கு 2028 to 2029 ஆயிரும். ஆக்சுவலா இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த இன்ஜினை மேக் பண்ணும். ஆக்சுவலா இந்த இன்ஜினை மேக் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது கட்டாக் UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்தை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும்னா இதுதான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. ஆக்சுவலா ஆல்ரெடி 5000 கோடி கேட்டிருக்காங்க கட்டாக் UCAV. இது எதற்காகனா டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக. பட் இந்த இன்ஜின் ரொம்ப பிரச்சனையா இருக்க காரணத்தினால சர்டிஃபை பண்ணா இந்த இன்ஜின் ஏர்கிராஃப்ட்ல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அது வாங்கினா மட்டும்தான் அடுத்த கட்டமா நம்ம முன்னாடி போக முடியும். ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இந்தியா இந்த காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, கரெக்டா சொல்லணும்னா 1986 ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இன்னைக்கு 2025 ஆச்சு. இதுவரைக்கும் சக்சஸ் ஆக முடியல. காவிரி இன்ஜின்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். ஆக்சுவலா இது 1986 ஆரம்பிச்சு 2010க்கு அப்புறம் டிராப் பண்ணாங்க. அதன் பிறகு மீண்டும் 2023ல உயிர் பெற்று, அதாவது இன்ஜின்ல நிறைய மாடிஃபை பண்ணி இப்போ காவிரி வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமா முன்னாடி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ இந்த IL-76 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட்ல ரஷ்யாவில் சோதனை நடத்த கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய பேசிக்கான ஸ்ட்ரென்த் என்னன்னா, இது 90ல இருந்து 95 கிலோ நியூட்டன் பவர் அந்த இன்ஜின்ல ஜெனரேட் பண்ணிச்சுனாவே நம்ம சக்சஸ் தான். ஆனா அது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆச்சு. அதற்கு அப்புறம் தான் இன்ஜின்ல நிறைய மாடிஃபை பண்ணாங்க. அது மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சக்சஸ் ஆயிருக்குன்னா, டிரைவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினுடைய சோதனை சக்சஸ் ஆயிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 52 கிலோ நியூட்டன்ல இருந்து 56 கிலோ நியூட்டன் நமக்கு பவர் வந்துச்சுனாவே அது சக்சஸ் தான். ஆக்சுவலா இன்ஜினை மாடிஃபை பண்ணி அதை சக்சஸ் பண்ணி காட்டிட்டாங்க. அடுத்து 25 மணி நேரம் சோதனை நடத்தணும். ரெண்டு இடத்துல, ஒன்னு தரைப்பகுதியிலையும் பண்ணணும், இன்னொன்னு
விமான பகுதி அதாவது வான் பகுதியிலையும் பண்ணணும். ஆக்சுவலா இது வந்து தரைப்பகுதியில் 25 மணி நேரம் பண்ணணும். அதை வந்து பெங்களூர்ல சக்சஸ்ஃபுல்லா இந்தியா பண்ணாங்க. அதன் பிறகு இப்போ அடுத்ததா நம்ம வான்பகுதியில் சோதனை நடத்தணும்னா இந்தியாவில் சரியான ஸ்பெஷாலிட்டி இதுவரை கிடையாது. அதனால என்ன யோசிச்சாங்க, அதை ரஷ்யா கொண்டு போவோமே. ரஷ்யாவில் IL-76 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட் இருக்கு. அதுல அவங்களுடைய இன்ஜினை வந்து கழட்டிட்டு நம்முடைய அந்த காவிரி இன்ஜினை பிக்ஸ் பண்ணி 25 மணி நேரம் சோதனை நடத்தணும். ஆக்சுவலா இந்த சோதனை எப்ப நடக்க போகுது அப்படின்னா கரெக்டா சொல்லணும்னா 2025 எண்டில் நடக்க போகுது. அது மட்டும் அங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 2026ல சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிபிகேட் கொடுத்த உடனே இந்தியா வந்து நம்முடைய கட்டாக் UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் ரொம்ப வேகமா முன்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப காலமாவே தாமதமாயிட்டு வருது. ஆக்சுவலா இந்த காவிரி இன்ஜின்ல 1986ல இருந்து 2010 வரைக்கும் அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும். அதுவும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய இன்ஜினுடைய பவர் அப்படிங்கிறது கரெக்டான அளவில் இல்லை. ஆக்சுவலாக நம்முடைய டார்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 90லேருந்து 95 கிலோநியூட்டன் வரணும் அப்படின்னு சொல்லி. பட் அது வந்தது என்னன்னா ஒரு 80லேருந்து 85 கிலோநியூட்டனுக்குள்ள தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோநியூட்டன் அளவுக்கு கம்மியாக வந்த காரணத்தினால நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி முன்னாடி போக முடியல. அது மட்டும் பிரச்சனை கிடையாது, ட்ரைட் ரெஸ்ட்லையும் ஜஸ்ட் ஒரு 50 கிலோநியூட்டன் அளவுக்கு தான் பவர் ஜென்ரேட் ஆச்சு. அதுவே ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா ஆஃப்டர் பர்னர்ல வந்துட்டு இருக்கும்போது பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த டைம்ல இன்ஜின் வந்து ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் இருந்த காரணத்தினால அது வந்து கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் நோக்கி முன்னாடி போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. அது மட்டும் பிரச்சனை கிடையாது, அதாவது அந்த இன்ஜின்ல இருந்து அதிகமான தீப்பிழம்பாட்ட வெளியே வரும். அது வந்து ஒரே மாதிரி வராம அன்னியனா வந்துட்டு அப்பவே தெரிஞ்சது இது வந்து உள்ள ஏதோ மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதனால இதை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் பண்ணாங்க. அது மட்டும் பிரச்சனை கிடையாது, இன்னொரு முக்கியமான பிரச்சனை அந்த இன்ஜினுடைய வெயிட். ஆக்சுவலா மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால நம்ம எந்த அளவுக்கு வந்து பவர் வந்து எஃபிஷியன்சி எதிர்பார்க்கிறோமோ அது சரியான அளவில் இல்லை. ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது டோட்டலா டவுன் ஆச்சு. அது மட்டும் இல்லாம பவர் வந்து கரெக்டா ஜெனரேட் பண்ண முடியல. அது ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா இந்த மெட்டீரியல் டெக்னாலஜி. இன்ஜினுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தா தான் நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கொண்டு வர முடியும். அதுவும் பர்டிகுலரா சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி. அதாவது ஒரே ஒரு கிறிஸ்டல் மெட்டீரியல் மூலமா மொத்த டர்பைன் பிளேடையும் ஜெனரேட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா அது வந்து ஒன்னா டேமேஜ் ஆகாது, அதே மாதிரி வியரும் ஆகாது. இந்த ரெண்டு ப்ராசஸ்மே இந்த டெக்னாலஜி மூலமா சக்சஸ் ஆக முடியும். பட் இந்தியா வந்து அந்த இடத்துல சரியா பண்ணல. அதுவே ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினுடைய மெட்டீரியல் எல்லாமே இருக்குல்ல, அது வந்து ஹீட்டை வந்து தாங்குற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்கணும். பட் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஹீட் தாங்குற மாதிரி டிசைன் பண்ணாத காரணம் காட்டி நிறைய வந்து டேமேஜ் ஆச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அடுத்த ஸ்டெப் முன்னாடி போகாம இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலா வந்து ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல சுத்தமா இல்லை. ஏன்னா இன்ஜினை பத்தி நமக்கு சுத்தமா தெரியாது. 1980ல இருந்து 4th ஜெனரேஷனோ 5th ஜெனரேஷனோ ரெண்டுமே நமக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா இப்பதான் நம்ம 4.5 ஜெனரேஷனை இப்பதான் தயாரிச்சிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK1A ப்ராஜெக்ட் மூலமா. ஆக்சுவலா இவ்வளவு பிரச்சனை இருக்க காரணத்தினால இந்தியா வந்து அந்த இடத்துலயே ஒரு மிகப்பெரிய லேபர் ஷார்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸும் ஷார்டேஜ் ஆச்சு. ஆக்சுவலா அது மட்டும் இன்னொரு பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அடுத்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி போயிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம நினைச்ச இடத்துக்கு அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த காவிரி இன்ஜின் என்ன ஆச்சு, 1986ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025 ஆச்சு. இது வரைக்கும் இன்னும் ஊசலாடிட்டு இருந்தா சொல்லலாம். அது ஒரு முக்கியமான சிக்கலா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிரச்சனை காஸ்ட் வைஸ் இந்த காவிரி இன்ஜின் ஒரு மிகப்பெரிய சிரமப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதனுடைய ஓவரால் பட்ஜெட் வந்து நம்ம எதிர்பார்த்தது ஜஸ்ட் ஒரு 380 இருந்து 400 கோடிக்குள்ள இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இது வரைக்கும் வந்து 2000 கோடி இதற்காக ஒதுக்கி இருக்காங்க. ஆனா ஒரு இன்ஜின் கூட அவுட்புட் ஆகல. அது கூட இந்த பிரச்சனைக்கு இந்த சிக்கலுக்கு முக்கியமான காரணமா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இவ்வளவு விஷயம் வந்து இந்த காவேரி இன்ஜின் வந்து இவ்வளவு சிரமத்துக்குள்ளாகி இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னதான் வந்து இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை அப்படின்னு சொல்லலாம். அந்த வலிமையை தான் இப்ப இந்தியர்களும் இந்தியாவினுடைய ஆராய்ச்சியாளர்களும் பெற்றிருக்கலாம். ஆக்சுவலா இதுல எந்த மாதிரி விஷயங்களை இவங்க கத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இவங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்து கைட் பண்ணிருப்பாங்க. இதன் மூலமா வருங்காலத்துல நம்ம AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தினுடைய மொத்தமாவே நம்ம தான் தயாரிக்க போறோம். அதற்கான
எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரை டெஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆல்ரெடி அடைஞ்சாச்சு. அதுவே வந்து இங்க இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய விஷயத்துக்கான ஒரு மீனிங் தெரிஞ்சிருக்கும். அது சுருக்கமா சொல்ல போனா பிளேட பத்தி ஆகட்டும், மெட்டீரியல் பத்தி ஆகட்டும், டெஸ்டிங் எந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நுணுக்கங்கள் இந்த இடத்துல நம்ம கத்துருக்கோம். ஆக்சுவலா என்னதான் 40 வருஷம் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி நுணுக்கங்கள் வந்து நம்ம அடுத்த நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கு. அதை வந்து ஈஸியா வந்து இந்த இடத்துல இருந்து நோட் பண்ணி கத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா காவிரி வெர்ஷன் 2.0 பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த காவிரி இன்ஜின் வந்து பல பிரச்சனைகள் தாண்டி ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. ஆக்சுவலா இதுல எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் எல்லாமே இப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெயினா வந்து டர்பைனுடைய மெட்டீரியலை டோட்டலா ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ஈஸியா வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க கூலிங் டெக்னாலஜி வந்து ரொம்ப பெட்டரா மாத்திருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு இன்ஜினுமே வந்து பவர் வந்து அதிகமா ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கூலிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது சரியான முறையில் இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி முன்னாடி போக முடியும். அதை வந்து கரெக்டா மாடிஃபை பண்ணி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அது நம்ம நினைச்ச அளவுக்கு பவர் ஜெனரேட் பண்ண முடியாது. அதையே வந்து இப்ப டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்ப்யூஷன் சேம்பர்ல கரெக்டான அளவு பவர் ஜெனரேட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து இதுல மாடிஃபை பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசினோம். உலகத்துல இந்தியா மாதிரி அதாவது கட்டாக் யூசிஏவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டெல்த் ட்ரோன் டெக்னாலஜியை நிறைய நாடுகள் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா நமக்கு காம்படிஷனா யூஎஸ்னுடைய X-47B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் மாதிரி இயங்கக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி இது அடிஷனல் பேலோடு 2 டன் தூக்கிட்டு போற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி நியூரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யூரோப்பியன் வந்து அவங்கள ஒரு ட்ரோனை வச்சிருக்காங்க. இதுவும் வந்து ஸ்டெல்த் ட்ரோன் டெக்னாலஜி மாதிரி இயங்கும். 2 டன் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சைனா வந்து அவங்கள ஏதாவது ட்ரோன் டெக்னாலஜி நம்மள மாதிரி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களும் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா விங்லூன் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரோன் டெக்னாலஜி. ஆக்சுவலா இது வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி கிடையாது. அதை தாண்டி என்னுடைய பேலோட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் பேலோட் ஜஸ்ட் வந்து 400 கிலோ மட்டும் தான் தூக்க முடியும். இதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்தியா கட்டாக் யூசிஏவி அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமா நம்ம இதுல ஒரு மிகப்பெரிய ஸ்கோப்பா முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு தெளிவா தெரியுது. இந்தியா வந்து நம்ம இதை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மள இவங்களோட காம்படேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது இந்த காவிரி இன்ஜினுடைய சோதனையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாவே நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி ரொம்ப வேகமா முன்னாடி போக ஆரம்பிக்கலாம். அதுவும் பர்டிகுலரா கட்டாக் யூசிஏவி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு உயிர் அப்படின்னு சொல்லலாம். வருங்காலத்தில் இந்த ட்ரோன் டெக்னாலஜியில நம்மள ஒரு மிகப்பெரிய சரித்திரம் சாதனை யூஎஸ் இஸ்ரேல் இந்த மாதிரி நாடுகள் மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் இந்த இடத்துல ஒரு கால் பதிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். இது எல்லாமே கூடிய விரைவில் சாத்தியமாகும். இந்தியா ஒரு மிகப்பெரிய சரித்திரம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆனால் அது காவிரி இன்ஜின் வெற்றி அடைந்தால் எல்லாமே சாத்தியமாகும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.